ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என் ஒர்க் அவுட்டில் நான் என்னென்ன பண்ணேன், எனக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல லைவாக வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னடா மறுபடியும் இங்கே டூர் கிளம்பிட்டாலும் இந்த இடத்த காமிச்சிட்ருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான வில்லேஜ் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்னிங் எழுந்து என்னோடய எக்ஸசைஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பல தடைகள் வந்தது, அதை பாருங்கள். கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி கரெக்டாக பவர் கட் ஆகிடுச்சு. நான் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட்டை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு. இப்படி பல தடைகள் நமக்கு வரும். பல தடைகள் வந்தாலும் நாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்கு இப்படி தான் நடக்கும். எனக்கு இதே போல் தான் நடக்கும். ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பேன். பண்ணும்போது கரண்ட்டு கட் ஆகிடும். கடையில் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் எனக்கு வரும். இதுக்கு நடுவில் வந்து பண்ணணும். என்ன ஆனாலும் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணி ஃபோனில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபோனில் பார்த்தே பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 50 மினிட்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து 50 மினிட்ஸ் பண்ணணும். ஸோ அதையும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பவர் வந்திருக்கு. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நோட் பண்ணிவிடுவோம். பாதி நாள் இந்த காலண்டரில் வந்து நோட்டிக்கே இருக்காது. இதோ பேக் கேமில் காட்டுறேன். சனிக்கிழமையும் பண்ணலை, ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலை, நேற்றும் பண்ணலை. ஓகே, இன்றைக்கி தான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணியிருக்கோம். ஒர்க் அவுட் இந்த மாதம் ஒழுங்காகவே ஸ்டார்ட் ஆகல. 1 2 3 4 5 6 நாள் லீவு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரிஜினல் ஆடியோவோட ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு கிளாரிட்டி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு வேளை நல்லா கிளாரிட்டி இருந்து போஸ்ட் பண்ணும்போது, எடிட் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்படி நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வாய்ஸ் உங்களுக்கு அப்படியே வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் சவுண்டெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் தான் டப் பண்ணுவேன். நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரிஜினலாக ஸ்பாட்டில் ரெக்கார்ட் பண்ணினாவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து ரோடில் நிறைய வண்டி போகிற சவுண்டு இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கனால என்னால் ஒரிஜினல் வாய்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியறதில்ல. அதனால தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமேட்டு வந்து நான் வாய்ஸ் நோட் கொடுக்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையே பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து சுக்கு காப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 3 நாளாக வெளியில் சுற்றிக்கிட்டே இருந்ததில் தொண்டை கரக்கரனே இருக்குது. ஸோ அதனால தான் சுக்கு காப்பி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இல்லைனா அந்த சுக்கு காப்பி குடிக்க முடியாது, அதனால் சேர்த்திருக்கேன். கண்டிப்பாக நாளையிலேருந்து சுகர் கட்டு தான். சீரியஸாக சுகர் கட்டு தான். 1 வீக் வந்து தாறுமாறாக சாப்பிட்டாச்சு. பார்ப்போம். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. பட்டர் டீ தான் எடுத்துக்கிட்டேன். முடிச்சுட்டு வந்து பட்டர் டீ எடுக்க உட்காந்துட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். பட்டர் டீ குடித்தா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 3 ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு பசிக்காது. ஸோ இது வந்து குடித்து முடிச்சுட்டு எனக்கு காஃபி டீ குடிக்கலைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வாரத்தில் 2 டேஸ் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்குவேன். ஸோ மற்ற டைமில் வந்து டீ தான். கொஞ்சம் கூட சுகர் சேர்க்காமல் எடுத்திருக்கேன் பட்டர் டீ. அடுத்து வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக என்ன சாப்பிட போகிறேன்னு தெரியல. சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை கடைக்கு போயிட்டேன் அப்படின்னா, கடையில் ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா அது காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்றேன்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன்.
லன்ச் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். மார்னிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கவே கிடையாது, எண்ணெய் சேர்க்காத நிலக்கடலை இதை எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. என்னெல்லாம் தேவையில்லை, எனக்கு காரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இது மட்டும் எனக்கு போதும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி லன்ச்சு ப்ரெட் ஆம்லேட். இதில் வந்து 2 ப்ரெட் இருக்கு, ஒரு முட்டை, ஆனியன் இதெல்லாம் போட்டு சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இதான் இன்றைக்கி என்னோடய லன்ச்சு. சூப்பர் லன்ச்சு. பசிக்குது, சாப்பிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஈவினிங் போல் அகைன் ஒரு சுக்கு காப்பி எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நான் வாய்ஸ் கொடுத்தது ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா பின்னாடி வந்து அவ்வளோ வண்டி சத்தம் பயங்கரமாக போயிட்டே இருந்தது. பவர் கட் ஆகிடுச்சு, பவர் வரவே இல்லை. பயங்கரமான கொசு தொல்லை வேறு பயங்கரமாக இருந்துச்சு. சரி அப்படியே வெளியில் வந்து உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியில் வந்து உட்காந்து இது எடுத்துக்கிட்டேன். நான் சுக்கு காப்பி எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொசு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படி தான் வந்து கொசுவெல்லாம் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். அடுத்து வந்து என்னோடய பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். லைட் கூட பிரளயம் என்னம்மா லைட் போட்டுக்கிறீங்க அதிசயமாக ஸ்டோரிக்க? அவனுக்கு நாட்டில் 1008 பிரச்சனைனா என் பையனுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் லைக் போடலங்கிறது தான் பிரச்சனை. நான் என்ன பண்ணுறது? டீ டைம் ஆகிடுச்சு. டீ டைம் ஆகிடுச்சு. டீ எடுத்தாச்சு, பட்டர் டீ, இந்த சுகர்லெஸ் டீ. வந்து என்ன சுகர் டீ தான்ப்பா. சுகர் டீ தான். சைடு ஒழிச்சு வச்சிருக்கேன். அதுக்காக பரவாயில்ல, காப்பி கம்முனு இருமாமா. ஒரு இல்லை பிஸ்கெட் வச்சுருக்கோம். பிஸ்கெட்டு ஒழுங்காக காமிச்சிடு. வீடியோக்குள்ளே கவர் ஆகாத மாதிரி தள்ளி வச்சுருக்கோம். பிஸ்கெட் ஒழுங்காக காமிச்சிடு. பாரு, மில்க் பிகிஸ் பிஸ்கெட்டு. என்னன்னா ஒரு 7 o'clock 7:30 ஆகிடும் அவன் வீட்டுக்கு வரதுக்கு. வந்த உடனே அவனோட ஸ்நாக்ஸ் அதுதான். ஸோ அதனால வந்து சாப்பிடுவான். என்னைக்காவது ஒரு நாள் வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருப்பான். நான் இங்கே இவ்வளோ கத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியல. இப்போ இதனால தான் நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு என் ஒரிஜினல் வாய்ஸ் ஆட் பண்ணதுக்கு காரணம் இதுதான். நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன், அவன் தானாக ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான். நான் என்ன பண்ணட்டும்? ஆனால் லைவ் வாய்ஸ் போடுங்க, லைவ் வாய்ஸ் போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுனால தான் இந்த லைவ் வாய்ஸ் போட்டிருக்கேன். கறக்கு மறக்குன்னு சவுண்டு கேட்குதுங்களா? லைவ் வாய்ஸ் நைட் டின்னர் வந்து இட்லியும் சாம்பாருக்குள்ளே இட்லி ஒளிச்சு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வந்து கொஞ்சம் சாம்பார் அதிகமாக ஊற்றிட்டாங்க. சாம்பார் இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. உடனே இட்லி தட்டு ஃபுல்லாக சாம்பார் ஊற்றிச்சு. இதுதான் சாம்பார் இட்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஸோ இந்த டைம்லேயும் அவருக்கு ஃபோன் கால் வந்துருச்சு. 9 o'clock ஆகிருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார். பிஸ்னஸ்க்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ஃபோன் பேசிகிட்டே இருப்பார். இந்த டைமில் வந்து லைவ் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு இதுக்கு வாய்ஸ் நான் டப் பண்ணேன். நிறைய இடத்துல எனக்கு இந்த மாதிரியான கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் எனக்குமே ஆசை தான் லைவ்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து கீரை செய்யணும். தம்பிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வேன் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நைட்டே கீரைலாம் கிள்ளி வச்சுட்டு நம்ம வந்து தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து கீரை கிள்ள ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கடையிலேருந்து வந்து சமைச்சி சாப்பிட்டு படுக்கிறதுக்கும் இதுக்கு மாதிரி இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்காக அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். என் பையன் வந்து வீட்டில் படுக்க போனால் அவனையும் கூப்பிட்டு கீரை கிள்ள வச்சுட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சிச்சு.